ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்ல ஸ்டோன் சேனல். சபரிமலை ட்ரிப் டே 2 திருச்செந்தூர். சொன்னபடியே திருச்செந்தூர் வர லேட் ஆயிடுச்சு. ஸோ நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு முருகனை பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் சாமி பார்க்குறதுக்கு லேட் ஆச்சு. 100 ருபீஸ் தர்ஷன் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஃப்ரீ தர்ஷன் போகிறவங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் 6 மணிக்கே எழுந்திரிச்சு சாமி பார்க்குறதுக்கு போயிட்டோம். எங்களுக்கு சாமி பார்த்து முடிய ஒரு 8:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு என்னவோ கோவில் நிர்வாகம் வேணும்னே டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக கூட்டத்தை சேர்த்து சேர்த்து அனுப்புகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இவங்க ஃப்ரீ கவுண்ட்டாக விட்டாலே சாமியை பார்த்துட்டு அழகாக வெளியில் வந்துடலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க கோவில் நிர்வாகம் மேலே. ஸோ இந்த அறநிலையத்துறை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. நிறைய முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அப்புறம் அந்த ஜூஸ் டின்ஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு கோயில் பிரகாரத்திலே போட்டிருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது போல் போடாதீங்க. அது நம்மளோட கோவில், நம்ம தான் பாதுகாக்கணும். திருச்செந்தூர் ஒன்ஸ் முடிச்சுட்டு டைரெக்டாக குற்றாலம் வந்துட்டோம். குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது, அதனால் குளிக்க எங்களை அலோவ் பண்ணலை. வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு டைகர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு குற்றாலநாத சுவாமி கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு குற்றாலத்துலேருந்து டைரெக்டாக நாங்கள் சபரிமலை கிளம்பியாச்சு. செங்கோட்டை புனலூர் வழியாக சபரிமலை போக போகிறோம். ஃபஸ்ட்டு பந்தளம் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பந்தளம் போயிட்டு அங்கேருந்து வீடியோ உங்களுக்கு போட்டுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ராஜேஷ் மேப்ல ஸ்டோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து பாதுகாப்பாக பயணிக்கலாம். தேங்க்யூ.